ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். முன்னாடியே நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா என்னன்னு பார்த்துருப்போம். அது எதுக்குன்னா நம்மளோட கர்வ் நம்ம கொடுத்துருப்பாங்களோ ஒரு கர்வ் அது வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான் நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா நம்ம கொடுத்துருக்க கர்வே வந்து ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். அதாவது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது பண்ணதுக்கு அப்புறம் அந்த கர்வ் வந்து ஒன் ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு தான் நம்ம ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த கர்வ் வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். அதாவது உங்க கொடுத்துருக்க கர்வ் வந்து ஃபங்க்ஷனா தான் இருக்கும். ஸோ அது ஃபங்க்ஷனா இருந்தாதான் நீங்க வந்து அது ஒன் ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணவே முடியும். உங்களுக்கு என்ன இதுல இருந்து தெரிய வருதுன்னா ஒரு கர்வுக்கு வந்து நீங்க ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எப்போ யூஸ் பண்ணலாம்னா அந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷனா இருந்தா மட்டுமே ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால உங்களுக்கு கொடுத்துருக்க கர்வ் கண்டிப்பா வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா கர்வ்னு மென்ஷன் பண்ணலாம். இதுவே வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்ல அவங்க கர்வ்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே இவங்க எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே நமக்கு கொடுக்க போற கொஸ்டின் கண்டிப்பா வந்து நம்மளோட கர்வ் ஃபங்க்ஷனா தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டட் இன் அ கிராஃப். ஒரு ஃபங்க்ஷனை கிராஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒன்னா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இஸ் ஒன் எப்பனா இஃப் எவ்ரி ஹரிசாண்டல் லைன் இன்டர்செக்ட்ஸ் எல்லா ஹரிசாண்டல் லைனும் இன்டர்செக்ட்ஸ் த கர்வ் நம்ம கொடுத்துருக்க கர்வ் அதாவது நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை வந்து இன் அட்மோஸ்ட் ஒன் பாயிண்ட்னா நீங்க எந்த ஹரிசாண்டல் லைன் வேணா வரைஞ்சிக்கலாம், எங்க வேணா வரைஞ்சிக்கலாம். இதுதான் நம்ம கொடுத்துருக்க கர்வ். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்க எந்த ஹரிசாண்டல் லைன் வேணா வரைஞ்சிக்கலாம், எங்க வேணா வரைஞ்சிக்கலாம். ஸோ அது உங்களோட கர்வை அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மேக்சிமமாவே டச் பண்ணணும். அப்படி அது டச் பண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து ஒன் ஃபங்க்ஷனாக மாறி ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை இந்த மாதிரி கிராஃப்ல நீங்க ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா அது கர்வா மாறிடும். ஸோ அது வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்றத வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வச்சு நீங்க செக் பண்ணிட்டு அடுத்து அது ஒன்னா இல்லையா அப்படின்றத வந்து ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வச்சு நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கிராஃபிக்கல் அப்ரோச் வச்சு எப்படி நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒன்னா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு தான் இந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் 1.12 வழியா பார்க்க போறோம். ஸோ யூசிங் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்க இந்த 3 ஃபிகரை determine which of the following functions are one அவங்களே functions கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருது நம்மளோட கர்வ் கண்டிப்பா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு தெரியுது. ஏன்னா அது சாட்டிஸ்ஃபை பண்ணாதானே அது ஃபங்க்ஷனா மாற முடியும். ஸோ அது ஃபங்க்ஷனா தான் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் ஒன்னா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர் பார்க்கலாம். ஃபிகர் 1.35a. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வெர்டிக்கல் லைன் நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த கர்வை அட்மோஸ்ட் 1 பாயிண்ட்ல தான் டச் பண்ணியிருக்கோம். அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த 3 கிராஃபுமே கண்டிப்பாக வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து இந்த கர்வ் இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் அதாவது கர்வ். ஸோ நான் எங்கே வேணால் வரையலாம். இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்கே வேணால் நான் ஹரிசாண்டல் லைன் வரையலாம். ஸோ நான் இங்கே வந்து வரைய போகிறேன். ஸோ அப்படி நான் வரைஞ்சேன்னா என்னோட கர்வை நான் வரைஞ்சிருக்க ஹரிசாண்டல் லைன் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் பண்ணுது. ஸோ அந்த பாயிண்ட் என்னன்னா இந்த பாயிண்ட் தான் அந்த பாயிண்ட். ஸோ இதை வந்து நான் பீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இங்கே மட்டும் கிடையாது. நீங்கள் எங்கே வரைஞ்சாலும் இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்கே நீங்கள் ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சாலும் அது நம்மளோட கர்வை அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் பண்ணும். ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷன் என்னன்னா ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபிகர் பாருங்க. ஸோ இது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இப்போ நான் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு பார்க்க போறேன். ஸோ நான் எங்க வேணா ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கலாம். சப்போஸ் நான் இங்கே வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஹரிசாண்டல் லைன் வரைஞ்ச உடனே நான் என்ன செக் பண்ணணும், நான் வரைஞ்சிருக்க ஹரிசாண்டல் லைன் எனக்கு கொடுத்துருக்க கர்வை எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் பண்ணியிருக்குன்னு நான் பார்க்கணும். அப்படின்னு நான் பார்த்தேன்னா இந்த ஒரு இடம் இந்த ஒரு இடம். ஸோ 2 இடத்துல அதை இன்டர்செக்ட் பண்ணியிருக்கா. ஸோ அதை நான் வந்து PQன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நான் வரைஞ்சிருக்க ஹரிசாண்டல் லைன் என்னோட கர்வை 2 இடத்துல இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. பட் அப்படி இன்டர்செக்ட் பண்ணக்கூடாது. அட்மோஸ்ட் 1 பாயிண்ட் தான் இன்டர்செக்ட் பண்ணணும். அதாவது மேக்ஸிமமே அது ஒரு பாயிண்ட்டை தான் டச் பண்ணியிருக்கணும். பட் இங்கே 2 பாயிண்ட் அதை டச் பண்ணியிருக்கனால நமக்கு கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. பட் இது ஃபங்க்ஷன் தான். ஏன்னா இது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால.
ஸோ நான் இந்த செகண்ட் ஃபிகர் வந்து நமக்கு 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிகர் 1.35c வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நானும் இங்கே வந்து முன்னாடி வரைஞ்ச மாதிரி ஹரிசாண்டல் லைன் நீங்கள் எங்கே வேணால் வரைஞ்சிக்கலாம். சப்போஸ் நான் இங்கே வரைகிறேன்னா என் ஹரிசாண்டல் லைன் எனக்கு கொடுத்துருக்க கர்வை இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் பண்ணுது. ஸோ அதை வந்து நான் பீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நான் வரைஞ்சிருக்க ஹரிசாண்டல் லைன் என்னோட கர்வை ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் மேக்ஸிமமாகவே டச் பண்ணுது. அப்போ நமக்கு கொடுத்த இந்த ஃபங்க்ஷனை என்னன்னு சொல்லலாம். நீங்கள் எங்கே வேணால் வரைஞ்சிக்கலாம். ஹரிசாண்டல் லைன் இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்கே வேணால் வரையலாம். அப்படி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா எங்கே வரைஞ்சாலும் உங்கள் கர்வை அது ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் பண்ணும். ஸோ அதனால நமக்கு கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன் என்னன்னா 1 ஃபங்க்ஷன். ஃபிகர் 1.35ஏவும் ஃபிகர் 1.35சியும் 1 ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் ஃபிகர் 1.35பி மட்டும் 1 ஃபங்க்ஷன் கிடையாது. பட் அது ஃபங்க்ஷன் தான். ஏன்னா என் ஹரிசாண்டல் லைன் 2 பாயிண்ட்ல அந்த கர்வை டச் பண்ணியிருக்கனால. ஸோ இதை எப்படி சென்டென்ஸ்ல எழுதி கன்க்ளூட் பண்ணணும்னா the curve in figure 1.35ஏவும் and figure 1.35சியும் represents a 1 function. ஏன் நம்ம வரைஞ்சிருக்க ஹரிசாண்டல் லைன் நம்மளோட கர்வை ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் மோஸ்ட் டச் பண்ணனால மேக்ஸிமமாகவே ஒரு பாயிண்ட்டை தான் டச் பண்ணியிருக்கு. ஸோ அஸ் ஹரிசாண்டல் லைன் மீட்ஸ் த கர்வ் இன் ஒன்லி ஒன் பாயிண்ட்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம எழுதணும். அடுத்து இந்த செகண்ட் ஒன் டஸ் நாட் ரெப்ரசென்ட் அ 1 ஃபங்க்ஷன்ல அதை எப்படி நான் எழுதணும்னா the curve in figure 1.35b does not represent a 1 function. ஏன்னா a horizontal line, since the horizontal line intersects the curve at 2 points p and q. a horizontal line என்னோட curve 2 பாயிண்ட் p and qல intersect பண்ணனால அது வந்து 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இப்படி தான் நம்ம எழுதி சென்டென்ஸ்ல எழுதி கன்க்ளூட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.